நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபரில் நிறைய பேருக்கு இருக்க ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கட்டத்துக்குள்ளே ஃபோட்டோவை எப்படி நம்ம செட் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி 2-3 தடவை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ அதுக்குன்னு தனியாக வீடியோ போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பாக்ஸுக்குள்ளே வச்சுருக்கேன். ஸோ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சரியான அளவில் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃபோட்டோஸை நாம் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ரொம்பவே எளிமையாக எப்படி நம்ம ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நான் வந்து 7.0 ஃபோட்டோஷாப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் இந்த ஃப்ளெக்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் எப்போதுமே கிளிப்பிங் மாஸ்க் மெத்தட் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவேன். வேறு மெத்தட் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ இதிலே 2 மெத்தட் இருக்குது. 2 மெத்தடில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளிப்பிங் மாஸ்க் அப்படின்னு சொல்லி மாஸ்க் பண்ணுறது. இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் வாண்ட் டூல் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்க் பண்ணுறது. ஸோ இப்போ இதில் பாருங்கள், இந்த பிக்சரை வந்து நான் செலக்ட் பண்ணேன். இந்த இடத்துல பாருங்கள், இந்த பிக்சர் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆரோ மார்க் இருக்கும். ஸோ அந்த ஆரோ மார்க் என்ன அப்படின்னா அதுதான் பார்த்தீங்கன்னா கிளிப்பிங் மாஸ்க். இப்போ நான் திரும்பவும் Ctrl+G கொடுத்து இதை வந்து வெளியில் எடுத்து விடணும்னா Ctrl+G கொடுக்குறேன். இந்த பிக்சரை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா Ctrl+G கொடுத்தோம்னா எனக்கு பிக்சர் பார்த்தீங்கன்னா வெளியில் அவுட்டரில் வந்துடும். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், நான் வந்து கிளிப்பிங் மாஸ்க் வந்து கிளிக் பண்ணேன் பாருங்கள், எனக்கு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வெளியே வந்துருச்சு. ஸோ இந்த கட்டத்துக்குள்ளே இருக்க ஃபோட்டோ அப்படியே பார்த்தீங்கன்னா எனக்கு வெளியே வந்துருச்சு. இப்போது நாம் வந்து எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஃபோட்டோ இப்போ நான் டெலிட் பண்ணிட்டேன். இப்போ இந்த கட்டம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இது வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே அதிக லேயர்ஸ் இருக்குது. பொதுவாக கட்டம் எப்படி நம்ம உள்ளே வைக்கலாம் அப்படின்னா, முதல்ல இந்த பாக்ஸுனா இந்த பாக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். இப்போது மெத்தட் பாருங்கள், நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பிக்சரை காப்பி பேஸ்ட் பண்ணலாம். மெத்தட் எப்படின்னு பார்த்துருவோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மேஜிக் வாண்ட் டூல் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், பாக்ஸை வந்து இப்படி செலக்ட் பண்ணணும். நீங்கள் வந்து நார்மலாக ஒரு கிளிக் பண்ணால் ஒவ்வொரு இடம் தான் செலக்ட் ஆகும். உங்களோட கீபோர்டில் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணுங்கள். ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சிட்டு இப்படி கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிடுச்சிங்களா. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பிக்சர் நான் வந்து இந்த பிக்சரை சாம்பிளுக்கு ஓப்பன் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன், பிக்சரை காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். Ctrl+A கொடுத்தா எல்லாம் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகும். Ctrl+C கொடுத்தா உங்களுக்கு இந்த ஃபோட்டோ காப்பி ஆகிடும். ஸோ இப்போ இந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி வச்சுருக்கோமா, இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல Ctrl+Shift+V கிளிக் பண்ண நம்மளுக்கு இங்கே பாருங்கள் மாஸ்க் விழுந்துடும். இந்த இடத்துல பாருங்கள் ஒரு மாஸ்க் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு விழுந்துருக்குன்ட்டு. இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா பிக்சரை வந்து எனக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சுருக்கி வச்சுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் உள்ள பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன். ஸோ இது ஒரு மெத்தடு. ஸோ இன்னொரு மெத்தடு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது இதை வந்து டெலீட் பண்ணிடுறேன். இன்னொரு மெத்தட் என்னென்னா இந்த பிக்சரை இந்த பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. பாக்ஸ் ஆல்ரெடி நான் செலக்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா பிக்சரை அப்படியே ட்ராக் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து இந்த பக்கத்தில் இந்த பாக்ஸ் எம்டி பாக்ஸை செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் பிக்சரு. ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இங்கேருந்து இப்படி ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸுக்கு மேலே இந்த ஃபோட்டோ இருக்கும். இதுதான் அந்த பாக்ஸு, இது ஃபோட்டோ. இந்த கிளிப்பிங் மாஸ்க் எப்படிலாம் பண்ணலான்னா Ctrl+G கொடுத்தா அதுக்கு ஷார்ட்கட். இப்போ பாருங்கள் கட்டத்துக்குள்ளே போயிடுச்சுங்களா. ஸோ அப்படி இல்லைன்னா நாம் இந்த லேயர் பேனலில் வந்து ஆல்ட் பட்டனை வந்து மவுஸில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த லேயர் கிட்ட கொண்டு வச்சோம்னா அந்த ஆரோ மார்க் எனக்கு மாறுது பாருங்கள். ஃபிங்கரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன ஆரோ மார்க் மாறுது. ஒரு கிளிக் பண்ணால் எனக்கு பாக்ஸுக்குள்ளே போயிடும். பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்குள்ளே போய்ட்டு திரும்ப நாம் இப்படி சுருக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ இது 2வது மெத்தடு. நாம் வந்து மெத்தடில் இந்த மேஜிக் வாண்ட் டூல் வச்சு பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணோம். இந்த 2வது மெத்தடில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நாம் கிளிப்பிங் மாஸ்க் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு மெத்தடு. இப்போ நான் பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் செலக்டில் இருக்குது. இந்த பிக்சரை நான் வந்து ட்ராக் பண்ணிட்டேன். எனக்கு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இருக்குது. நான் இப்போ இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பாக்ஸை முதல்ல செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு டாப்பில் கொண்டு வரணும். ஃபுல்லாகவே டாப்பில் லேயர் வந்து டாப்பில் தூக்கணும். எப்படி தூக்கலாம்னா கீபோர்டில் Ctrl+Shift இந்த 2 பட்டனை அழுத்தி பிடிச்சிட்டு OP அந்த பட்டனுக்கு அடுத்து இருக்க 2 ப்ராக்கெட் இருக்கும். முதல்ல இருக்க ப்ராக்கெட் கொடுத்தா உங்களுக்கு பாருங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த லேயர் பார்த்தீங்கன்னா வந்து விழுந்துடும்.
முதல் இருக்க ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா இருக்கிறதுலே டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த லேயர் வரும். இப்போ எனக்கு இந்த லேயர் டாப்பில் வந்துடுச்சு. அடுத்து நான் என்ன பண்ணலாம்னா இந்த பேக்கில் இருக்க அந்த பிக்சரை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பிக்சர் பாருங்கள் எனக்கு செலக்டில் இருக்குது. இதையும் டாப்பில் கொண்டு வரணும். இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் கிளிக் பண்ணி இந்த ப்ராக்கெட் கொடுக்குறேன். டாப்பில் வந்துடுச்சு. இப்போ அந்த கிளிப்பிங் மாஸ்க் கண்ட்ரோல் G அதுக்கு ஷார்ட்கட்டு அதை நான் கொடுத்து உள்ள பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொண்டு வச்சுட்டேன். இங்கே பாருங்கள் எனக்கு பாக்ஸுக்குள்ளே ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அழகாக உட்காந்துருச்சு. ஸோ பாக்ஸுக்குள்ளே பொதுவாக ஃபோட்டோ வைக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் வைக்கலாம். ஸோ நம்ம எந்த மெத்தடில் வச்சா அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு நியூ டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கிறேன். நியூ டாக்குமெண்ட் ஒரு 10:8. ஸோ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பாக்ஸை மட்டும் எனக்கு தேவையான பாக்ஸை மட்டும் நான் வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸு. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா பாக்ஸில் அவுட்டரில் ஃப்ரேம்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண முடியாது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன்னா பாருங்கள். இதை டெலீட் பண்ணிவிட்டு இப்போ அதில் இருக்க பாக்ஸை பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்படியே உள்ளே கொண்டு வந்துக்கிறேன். இப்போ இந்த பேக்கில் இருக்க பாக்ஸை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி நான் வந்து உள்ளே கொண்டு வந்துட்டேன். ஸோ இது பாருங்கள் ஒரே ஒரு லேயரு. ஸோ எனக்கு இப்போ இந்த பாக்ஸுக்குள்ளே ஃபோட்டோ வைக்கணும். நான் என்ன பண்ணலான்னா இந்த மேஜிக் வான் டூல் வச்சு நாம் கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிறோம். முதல் மெத்தட் பாருங்கள் எப்போதும் போல் இந்த மேஜிக் வான் டூல் எடுத்துகிட்டு நான் வந்து W போட்டு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் இந்த பிக்சரை கிளிக் பண்ணி காப்பி பண்ணுறேன். கண்ட்ரோல் A கண்ட்ரோல் C காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் V இப்போ ஃபோட்டோ எனக்கு ஏற்ற மாதிரி சுருக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து இதெல்லாம் வச்சுட்டேன். இது வந்து மொதல் மெத்தடில் நம்ம பண்ணது. இது வந்து என்ன பண்ணலாம்னா இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே செட் பண்ணிவிட்டு ரெண்டையும் பார்த்தீங்கன்னா சங்கிலி போட்டுட்டேன். இப்போ எனக்கு பாக்ஸ் நான் வந்து ஒரு ஃப்ளெக்ஸ் டிசைன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃப்ளெக்ஸ் டிசைனை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த W டூல் இந்த மேஜிக் வான் டூல் வச்சு இந்த பார்த்தீங்கன்னா பாக்ஸ் உள்ள ஃபோட்டோ கொண்டு போயிருக்குங்களா. இப்போ இது என்ன ஆகும்னா நாம் இப்போ எனக்கு இங்கே ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் நீங்கள் இந்த மாதிரி நகட்ட முடியாது. இங்கே பாருங்கள் இது வந்து நான் வந்து சங்கிலி போட்டு வச்சுருக்கேன். கிளிப்பிங் மாஸ்க் தான் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் சும்மா அப்படி தூக்குனாலே எனக்கு வந்துடும். இதே நீங்கள் இந்த W டூல் போடுறீங்கன்னா இங்கே பாருங்கள் நான் ரெண்டையும் சங்கிலி போட்டு வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா சங்கிலி போட்டு வச்சுட்டு இப்போ பாருங்கள் தூக்குறேன். எனக்கு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துக்குள்ள மட்டும்தான் தெரியுது. அங்கே வெளியெலாம் கொண்டு வந்தால் பாக்ஸ் மட்டும் எம்டியாக இருக்குது. ஸோ நாம் இந்த மேஜிக் வான் டூல் வச்சு போடுறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூஸ் ஆகாது. எப்போதுமே நம்ம கிளிப்பிங் மாஸ்க் பண்ணணும். ஸோ இப்போ இதை டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கவனமாக பாருங்கள். இப்போ கிளிப்பிங் மாஸ்க் பண்ணுறதுக்கு இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டேன். பிக்சரை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் G கொடுத்துட்டு ஃபோட்டோ எனக்கு தேவையான அளவு செட் பண்ணிட்டேன். ஆனால் என்ன இதில் ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்டரில் ஃப்ரேம் இருக்குது. அந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியலை. இங்கே பாருங்கள் அவுட்டரில் இருக்க ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. ஸோ ஒரே லேயராக இருந்தால் என்ன ஆகும்னா கிளிப்பிங் மாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த வடிவம் இருக்கோ அந்த வடிவத்துக்குள்ளே அப்படியே போய் உட்காந்துக்கும். ஸோ இது மட்டும் இல்லை ஒரு டெக்ஸ்ட்டாக இருந்தால் கூட டெக்ஸ்ட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கணும். ஸோ இப்போ டெக்ஸ்ட்டு நான் வந்து டைப் அடிச்சுக்கிறேன் பாருங்கள். ஸோ டெக்ஸ்ட்டை டாப்பில் கொண்டு வந்துட்டேன். அதுமாதிரி இந்த லேயரையும் கிளிக் பண்ணி டாப்பில் கொண்டு வந்துட்டு கண்ட்ரோல் G கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் எனக்கு டெக்ஸ்ட்டு உள்ளே போய் உட்காந்துக்கணும். ஸோ எந்த வடிவம் உட்காந்துருக்கோ அந்த வடிவத்துக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா கிளிப்பிங் மாஸ்க் நம்மளுக்கு அதை செட் பண்ணிடும். ஸோ இப்போ நாம் என்ன பண்ணணும்னா இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இதை எடுக்கணும்னா நம்ம நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஃப்ரேமை மட்டும் நாம் விட்டுட்டு உள்ளே இருக்கிறத மட்டும் செலக்ட் பண்ணணும். இந்த மாதிரி W டூல் வச்சு செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் J கொடுத்து இந்த இடத்துல அப்படியே வச்சுக்கணும். இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயும் பார்த்தீங்கன்னா லேயர் வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இது அப்படியே பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே கண்ட்ரோல் J கொடுத்து எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிவிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் G கிளிப்பிங் மாஸ்க்கு இப்போ எனக்கு ஃபோட்டோ கரெக்டாக உட்காந்துருச்சு. நான் வந்து இதை சுருக்கி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அழகாக நம்மளுக்கு வேலை முடிஞ்சிச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃப்ளெக்ஸ் டிசைனுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா முதல்ல பாக்ஸை வந்து செட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த பாக்ஸை நான் வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சின்னதாக்கிறேன். எனக்கு ஒரு 5 பாக்ஸ் தேவை அப்படின்னா முதல்ல நான் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி 5 பாக்ஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல நான் வரையணும். 5 பாக்ஸ் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதை வந்து அலைன்மெண்ட் பண்ணணும். இங்கே கேப்புக்கு அதிகமாக இருக்குது, இங்கெல்லாம் கம்மியாக இருக்குது. அப்போது ஷிஃப்ட் ஹோல்டு பண்ணிட்டு இப்படி ஒன்றா கிளிக் பண்ணையும் பாருங்கள் எனக்கு சங்கிலி ஆட் ஆகும். இப்போ 5 லேயரும் பாக்ஸும் செலக்டில் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா டாப் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். இதில் டாப் கொடுக்குறேன். ஸோ டாப் சரியாக தான் இருக்குது. இந்த சென்டரில் இருக்க கேப் எனக்கு வேணும். அந்த இடத்துல பாருங்கள் இதை கிளிக் பண்ணால் கேப் எனக்கு சரியாயிடுச்சு. ஸோ இப்போது சரியாயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நீங்கள்
இந்த மேஜிக் பாயிண்ட் டூல் எடுத்து ஒரு பாக்ஸையும் தனித்தனியாக பிரித்து எடுக்கணும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை இப்படி பிரித்து எடுக்கணும். ஸோ இப்போ கண்ட்ரோல் ஜே கொடுக்குறேன். ஸோ ஒரு டெமோக்காண்டி பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் ஜே இப்போ பார்த்தீங்கன்னா 3 பாக்ஸ் எடுத்து வச்சுருக்குங்களா. இப்போ இதை கிளிக் பண்ணி பாக்ஸை நீங்கள் வந்து ட்ராக் பண்ணும்போதே பாக்ஸை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். அதுதான் ரொம்பவே ஈஸி. இப்போ இந்த பாக்ஸை நான் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த பாக்ஸ் பாருங்கள், பாக்ஸ் இருக்குது. கிளிக் பண்ணிவிட்டு இந்த பிக்சரை வந்து எடுத்து வச்சுட்டு இப்படி ட்ராக் பண்ணுறேன். கண்ட்ரோல் ஜி. அவ்வளோதான். எனக்கு ஃபோட்டோக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே எனக்கு பாக்ஸுக்குள்ளே ஃபோட்டோ வந்து உட்காந்துருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணி உங்களோட சைஸை வந்து சின்னது பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ இப்போ இது வந்து நம்ம கிளிப்பிங் மாஸ்க் மெத்தடில் போட்டிருக்கோம். இதை நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா 3 லேயர் இருக்குது. இதுக்கு கீழே 2 லேயர் இருக்குது. இந்த 2ஐயும் சங்கிலி போட்டுட்டு இப்போ ட்ராக் பண்ணும்போது பாருங்கள், எனக்கு அந்த பாக்ஸ் எங்கே தூக்கினாலும் அழகாக அப்படியே வரும். ஏன்னா கிளிப்பிங் மாஸ்க் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த மாதிரி நகட்டி எடுத்துகிட்டு போக முடியும். ஒரு மேஜிக் பாயிண்ட் டூல் வச்சு நீங்கள் W டூல் வச்சு போடுறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து டிசைன் ஃபுல்லாக இதை மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இதில் டிசைன் வந்து ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்கேன். திடீர்னு என்ன ஆகும்னா, இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு ஃபோட்டோ ஆட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி மேஜிக் பாயிண்ட் டூல் போட்டிருந்தீங்கன்னா ட்ராக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வராது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லி காட்டுறேன். ஸோ மேஜிக் பாயிண்ட் டூல் வராத நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அந்த இது பார்த்தீங்கன்னா இப்படி நகட்ட முடியாது. உங்களுக்கு மேஜிக் பாயிண்ட் டூல் போட்டு நீங்கள் ஃபோட்டோலாம் ஆட் பண்ணியிருந்தீங்களா, இந்த மாதிரி நகட்ட முடியாது. அந்த மாதிரி நேரங்களில் என்ன பண்ணணும்னா, ஒரு பாக்ஸாக கிளிக் பண்ணி நீங்கள் திரும்ப மறுபடியும் காப்பி பேஸ்ட் பண்ணி அப்படியே நகட்டி ஒரு ஃபோட்டோவாக எடுத்துகிட்டு வர வேண்டியிருக்கும். ஸோ இந்த கிளிப்பிங் மாஸ்க் மெத்தட்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஸோ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணணுமா, இப்படி ட்ராக் பண்ணிடலாம். இல்லை எனக்கு வந்து இந்த கடைசியாக ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா, நான் என்ன பண்ணலாம், இப்படி கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணி இந்த பக்கம் வச்சுட்டு இங்கே ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான மெத்தடு. ஸோ பாக்ஸை க்ரியேட் பண்ணுறதுலேயே நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. பாக்ஸை எப்படி நாம் க்ரியேட் பண்ணுறது, அதாவது ஒரு ஃப்ளெக்ஸ் டிசைனுக்கு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாக்ஸை எப்படிலாம் க்ரியேட் பண்ணலான்னா, நான் வந்து இந்த ரெக்டாங்குலர் மார்க்கிங் டூல் எடுத்து இப்போ ஒரு ஷிஃப்ட் ஹோல்டு பண்ணிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணி நான் வந்து ஒரு சின்ன பாக்ஸ் வரைஞ்சிட்டேன். ஸோ இதை நம்ம ஒரு நியூ லேயருங்க வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலரை ஃபில் பண்ணியும் நாம் இதில் வந்து முதல்ல ஒரு கலர் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு கலர் ஃபில் பண்ணிட்டேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி ஒரு கலர் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே போய் லேயரில் போய் பார்த்தீங்கன்னா கலர் ஓவர்லி பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த கிரேடியன்ட் கலர் டபுள் கலர் இருக்க மாதிரி இந்த மாதிரி அப்ளை பண்ணுவாங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிப்போம். இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டேன். இதை ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஃபோட்டோ கிளிப்பிங் மாஸ்க் ஆகாது. மாஸ்க் ஆகிடும் ஆல்ரெடி. கிளிப்பிங் மாஸ்க் பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க் இருக்குது, விழுந்துடும். ஆனால் நம்மளுக்கு காட்டாது. ஏன் அப்படின்னா, நம்ம இந்த கிரேடியன்ட் ஓவர்லி அல்ல ஒரு கலர் ஓவர்லி அப்ளை பண்ணியிருப்போம். இப்போ இந்த கிரேடியன்ட் ஓவர்லி நான் ஹைட் பண்ணேன் பாருங்கள், எனக்கு பிக்சர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியுது. ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம எப்படி வந்து கலர்ஸை மேனேஜ் பண்ணுறது அப்படின்னா, இப்போது எனக்கு இந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ பேக்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பிளைன் கலர் இல்லாமல் ஒரு டபுள் கலர் வேணும்னு நினைக்கிறேன். அப்போது என்ன பண்ணலான்னா, இந்த கலர் ஓவர்லே பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கிரேடியன்ட் ஓவர்லே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து என்ன பண்ணலான்னா, இப்படியே வச்சு நாம் இந்த எஃபெக்ட் இருக்கும்போது வச்சோம்னா ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உள்ளே நம்மளுக்கு காட்டாது. இதை கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு டூப்ளிகேட் போடுறேன். போட்டுட்டு சங்கிலி போட்டு மெர்ஜ் கண்ட்ரோல் இ. இப்போ பாருங்கள், ஒரு லேயர் மட்டும்தான் இருக்குது. நல்லா கவனமாக பாருங்கள். இதை வந்து கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு டூப்ளிகேட் போட்டுட்டு இந்த சங்கிலியை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் இ கொடுத்து மெர்ஜ் பண்ணிட்டேன். மெர்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். கண்ட்ரோல் ஜி கொடுத்து கிளிப்பிங் மாஸ்க் பண்ணிட்டேன். இப்போது எனக்கு தேவையான அளவு சுருக்கி வச்சுருக்கேன். சுருக்கி வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு அந்த கலர் பார்த்தீங்கன்னா டபுள் கலர் பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு 3 கலர் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஆரஞ்சு, எல்லோ, ஆரஞ்சு. இந்த கலர் பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்குது. நீங்கள் கலர்ஃபுல்லாக அப்ளை பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைனா இன்னொரு மெத்தட் இருக்குது. எப்படி அப்படின்னா, இதில் நியூ லேயர் கிளிக் பண்ணிக்கிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த ரெக்டாங்குலர் மார்க்கிங் டூல் வச்சு இப்படி ட்ராக் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்து நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம். ஸோ ப்ரஷ் டூல் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு தேவையான ஒரு சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இப்படி
பெயிண்ட் பண்ணி நீங்கள் கலர் பண்ணலாம். இப்போ பாதி கலர் ஃபில் ஆகிடுச்சா, மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ நான் வந்து ஒரு நல்ல கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். மேலே எனக்கு ஒரு லைட் க்ரீன், இந்த லைட் க்ரீன் செலக்ட் பண்ணிட்டேன். மேலே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணுறேன். எனக்கு மேலே வந்து லைட் க்ரீனு, கீழே பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டார்க் க்ரீன் வேணும். இப்போ டார்க் க்ரீன் செலக்ட் பண்ணிட்டு ப்ரஷ் வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெயிண்ட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இது வந்து சிங்கிள் லேயராக மட்டும்தான் இருக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு லேயர் பாக்ஸை க்ரியேட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட்டரில் ஸ்ட்ரோக் கொடுக்குறது, ஸ்ட்ரோக் வந்து நீங்கள் தனியாக அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போய் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு இந்த ஒயிட் வச்சுட்டு ஒரு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ அப்படி இல்லைனா ஒயிட் வந்து சரியாக தெரியலை அப்படின்னா இதில் போய் வேறு கலர் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு எல்லோ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன். இதுதான் ஸ்ட்ரோக்கு. இப்போ நீங்கள் பிக்சர் வந்து திரும்பவும் இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த பாக்ஸில் பிக்சரை ட்ராக் பண்ணுறேன். Ctrl G கொடுத்து கிளிப்பிங் மாஸ்க்கு. ஸோ இப்போ எனக்கு ஸ்ட்ரோக் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக தெரியுதுன்ட்டு. ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா தனியாக நீங்கள் அப்ளை பண்ணணும். நிறைய பேர் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்ட்ரோக் அப்ளை பண்ணுவாங்க. பாக்ஸ் எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணிவிட்டு திரும்பவும் Ctrl J கொடுத்து டூப்ளிகேட் எடுப்பாங்க. ஸோ நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் க்ரியேட் பண்ணுறது இந்த ப்ரஷ் மெத்தடில் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா சூப்பராக குவாலிட்டியாக வரும். நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இது குவாலிட்டி இல்லைன்னு சொல்லி கமெண்ட் ஒரு வாட்டி பண்ணியிருந்தார். ஸோ நீங்கள் இந்த மெத்தட் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். நீங்கள் வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒர்க்கை பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ பாக்ஸுக்குள்ளே ஃபோட்டோவை எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம சரியாக சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ குழம்பாமல் பொறுமையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பாக்ஸுக்குள்ளே ஃபோட்டோ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.